இன்னைக்கு நான் இட்லி என்ன ப்ரப்போர்ஷனில் பண்ணுறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். 5 ஆழாக்கு அரிசிக்கு 1.25 ஆழாக்கு உளுத்தம்பருப்பு ஊற வைக்க போகிறேன். இந்த இட்லி மாவில் நீங்கள் இட்லியும் பண்ணலாம், தோசையும் பண்ணலாம். இதுக்கு முதல்ல நான் இட்லி அரிசியை ஊற வைக்கிறேன். நல்லா 2 தரம் 3 தரம் அரிசியை அலம்பிக்கணும். ரெண்டாவது தரம் அலம்புறேன் நான். ரெண்டு தரம் அலம்பிட்டு தண்ணி விட்டு ஊற வைக்கலாம். ஒரு 3 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். இட்லி அரிசி எடுத்து 2 தரம் அலம்பி ஊற வச்சுருக்கேன். இந்த ஆழாக்கில் 5 ஆழாக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவு கப் எடுத்துக்கிறீங்களோ அதில் 5 கப்புக்கு 1.25 கப்பு உளுத்தம்பருப்பு ஊற வைக்கணும். 1.25 கப்பு. நான் 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்க்குறேன். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை அலம்பிக்கணும். உளுத்தம்பருப்பையும் ஒரு 2 தரம் அலம்புனா போதும். ரொம்ப அலம்பினீங்கனாக்கா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். உளுத்தம்பருப்பு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும், ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இட்லி அரிசி ஊற வச்சாச்சு, உளுத்தம்பருப்பும் ஊற வச்சாச்சு. ஒரு 3 மணி நேரமாவது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் அரைக்கிறத பார்க்கலாம். நல்லா 3 மணி நேரம் ஊறிட்டு அரிசி இப்போ கிரைண்டரில் போடலாம். நான் முதல்ல அரிசி தான் அரைப்பேன். ஒரு சிலர் உளுந்து முதல்ல அரைப்பாங்க. அரிசி நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ அரிசி மாவை எடுத்துட்டு உளுந்து போடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா ஊறி இருக்கு. உளுந்து அரைச்சிட்ருக்கேன். நான் உப்பையும் இப்போவே சேர்த்துட்டேன். ஒரு சிலர் மாவு கரைக்கும் போது உப்பு சேர்த்து கரைச்சி வைப்பாங்க. நான் உளுந்துலேயே போட்டு அரைச்சிடுவேன். உளுந்தும் நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ உளுத்த மாவையும் எடுத்துடலாமா கிரைண்டரில் இருந்து. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். கீழே அரிசி மாவு தங்கியிருக்கும். நல்லா ரெண்டும் கலந்து வைக்கணும். ஆறு மணி நேரம் ஆகணும் மாவு புளிக்கிறதுக்கு. 6 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்கு. நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே பக்கம் இருந்து கரண்டியை தூக்காமல் இப்படியே போட்டிங்கனாக்கா இட்லி அழகாக வரும். இப்போ இட்லி வெந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுடணும். அப்புறம் எடுத்தால் நல்லா வரும் இட்லி.
தோசை, அதுக்கப்புறம் குழிப்பணியாரம் எல்லாம் இதே மாவுலேயே பண்ணுவேன். தோசைக்கு குழிப்பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு அரைக்க மாட்டேன். Please don't forget to subscribe. For more videos, click I.